டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து எஸ்.ஜே. ராம்பிரசாத். வணக்கம். இலங்கை சீனாவின் காலனித்துவ நாடாக மாறி வருகின்றது என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. ஹாங்காங்கை மேலாண்மை செய்ய சீன அரசாங்கம் ஒருவரை நியமித்ததைப் போல அந்த நாடு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை தமது இலங்கை முகவராக நியமித்துள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ் அத்தநாயக்க தெரிவித்தார். சீனா மட்டுமே இலங்கைக்கு கடன் வசதிகளை அளித்து வருகின்றது. இலங்கையில் இடம்பெறும் மனித உரிமை மீறல்கள், சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தமை, நல்லாட்சி இடம்பெறாதமை காரணமாக ஏனைய நாடுகள் கடன் வழங்குவதில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் ஜாதிகள உரிமையை அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள ஏனைய கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் ஆகியவற்றை சந்தித்து மாகாண சபை முறைமையை இல்லாமல் செய்வதற்கான தனிநபர் பிரேரணையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பது தொடர்பாக அவற்றுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராகியுள்ளது. பிரேரணை குறித்து ஏற்கனவே ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டிருப்பதாக ஜாதிகள உரிமையின் பேச்சாளர் நிஷாந்த ஸ்ரீவர்ணசிங்க தெரிவித்தார். தமிழ் முஸ்லிம் கட்சிகளையும் சந்திக்க அது தயாராகியிருக்கின்றது. புதுடில்லியில் நடைபெறும் பாதுகாப்பு தொடர்பான முதலமைச்சர் கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என தமிழக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்திருக்கின்றார். நாளை நடைபெறும் முதலமைச்சர்கள் கூட்டத்தில் தனக்கு பதிலாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே.பி. முனுசாமி கலந்து கொள்வார் என பிரதம மந்திரி மன்மோகன் சிங்குக்கு அவர் கடிதம் ஒன்றின் மூலம் தெரிவித்திருக்கின்றார். இந்த கடிதம் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளது. உள்துறை பாதுகாப்பு தொடர்பான முதலமைச்சர்கள் கூட்டம் அவசியமே என்றாலும் தனது அனுபவத்தில் இத்தகைய கூட்டம் வெறும் சம்பிரதாயத்துக்காகவே மத்திய அரசால் நடத்தப்படுவதாக தோன்றுகின்றது என அவர் தெரிவித்திருக்கின்றார். முதலமைச்சர்கள் தமது கருத்தை வெளிப்படுத்த மிக குறைந்த வாய்ப்பை வழங்கப்படுகின்றது என்றும் ஜெயலலிதா தமது கடிதத்தில் எழுதியிருக்கின்றார். சிரியாவில் ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன என்றே ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் மனித உரிமைகளுக்கான விசாரணையாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். சிரியாவில் இடம்பெற்று வரும் கொடூரச் செயல்கள் புதிய மட்டத்தை எட்டியுள்ளன. படுகொலைகள், முற்றுகைகள், சிறுவர் உரிமை மீறல்கள் புதிதாக இடம்பெற்றுள்ளமைக்கு ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றனர். மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் அங்கு ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன என நம்புவதற்கு போதுமான ஆதாரங்கள் உண்டென அவர்கள் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் வைத்து இன்று தெரிவித்திருக்கின்றனர். பாதிக்கப்பட்டவர்கள், அகதிகள், மருத்துவர்கள் ஆகியோரை நேர்காணல் கண்ட பின்னர் மனித உரிமை விசாரணையாளர்கள் தாம் எடுத்துள்ள முடிவு குறித்து இன்று ஊடகவியலாளர் மத்தியில் விவரம் வெளியிட்டனர். விரிவான செய்திகள் டிவியின் செய்தியறிக்கையில் இடம்பெறும்.